உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான விசேட கலந்துரையாடல். மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னரான எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. அதிகாலையில் பலத்த பாதுகாப்புடன் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மிடிகம சுட்டி. இலங்கையில் பொதிகளை அனுப்பும் மற்றும் பெரும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கவுள்ள மத்திய கிழக்கு போர், ஏற்படவுள்ள பேராபத்துக்கள். தனி தமிழீழ கோரிக்கையை கைவிட்டிருந்தால் பிரபாகரனை தடுத்து இயக்கத்தை கலைத்திருப்போம், திலீபன் கிட்டு தெரிவித்ததாக டக்ளஸ் கருத்து. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 கைது, மீன்பிடி உபகரணங்களும் பறிமுதல். நிலக்கரி மோசடி, ஜனாதிபதியும் ஒரு பங்காளி, சம்பிக்க குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான விசேட கலந்துரையாடல் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட காரியாலயமான அறிவகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் ஓட்டிச் சென்ற கார் மதில் மீது மோதியதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சிலாபத்தில் பண்டாரவத்தை வளைவில் வீதியிலிருந்து விலகி மதில் ஒன்றில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காரும் மதிலும் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சுமார் 11:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அப்போது காரில் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை எதிர்வரும் தினங்களில் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்த இறுதி தீர்மானம் இன்று எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக ஒற்றை எண்களை கொண்ட தினங்கள் மார்ச் 31 மற்றும் ஏப்ரல் 1 வருவதை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மே மாத நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மே மாத நடுப்பகுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. எனவே பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. எனினும் எரிபொருளை சிக்கனமாகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்துமாறு நுகர்வோர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விநியோக கட்டுப்பாட்டு முறையின்படி வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண்ணாக இருப்பின் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்ணாக இருப்பின் ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்கப்படும். மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னரான விநியோக கட்டமைப்பு மற்றும் இந்த வரிசை முறைமையில் மாற்றங்கள் அவசியமா என்பது குறித்து இந்திய ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளது. எரிபொருள் விநியோகத்தை முறையாக முகாமைத்துவம் செய்யவும் வரிசைகளை குறைக்கவும் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பின் தீவிர உறுப்பினருமான மிதிகம சூட்டி என்று அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்கர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் ஓமானில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொள்ளை, துப்பாக்கிகளை வைத்திருத்தல் மற்றும் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கையின் பல நீதிமன்றங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிடிகம சுட்டியை கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு படைகள் சர்வதேச சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஓமானில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் தங்கியிருந்த போது அவர் நாட்டின் பாதுகாப்பு படைகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தபால் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்றதொரு இணையதளத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது குழுவினர் பொதிகளை பெறுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என பலருக்கு கைபேசி குறுஞ்செய்திகள் மூலம் தெரிவித்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களை ஆன்லைன் பணம் செலுத்துமாறு கேட்டு இந்த மோசடி நடைபெற்று வருவதும் தெரிய வந்துள்ளது. அதற்கமே இந்த மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து மோசடியாக பணத்தை பெறும் சம்பவங்கள் குறித்து தங்களுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசடியான
குறுஞ்செய்தி இணைப்புகள், போலி இணையதளங்கள் மற்றும் ஆன்லைன் கட்டண கோரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தபால் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் நாட்டில் தங்கியிருந்த போது பண மோசடி கும்பலில் ஈடுபட்ட 18 வெளிநாட்டினர் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பில் உள்ள ஒரு தங்கு விடுதியில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் வெளிநாட்டவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 சீன நாட்டினரும் 2 கம்போடிய நாட்டவர்களும் அடங்குகின்றனர். சுமார் 1 மாத காலமாக மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போரானது இலங்கை பொருளாதாரத்தின் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க பாதகமான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக துறைசார் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போர் தொடர்ந்தால் இந்த பாதகமான பொருளாதார தாக்கங்கள் மேலும் மோசமடையும் என தெரிவிக்கப்படுகிறது. மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய பணவியல் கொள்கை அறிக்கையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் நிலைமை தொடர்ந்தால் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் பாதகமான மறைமுக தாக்கங்கள் எதிர்காலத்தில் தீவிரமடையக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்கனவே சந்தித்து வரும் பொருளாதார தாக்கங்களில் எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி விலைகளில் உயர்வு, அதன் விளைவாக விலைமட்டங்களில் ஏற்படும் உயர்வு, பணவீக்கத்தின் அதிகரிப்பு, சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் சுற்றுலா வருமானத்தில் ஏற்படும் குறைவு, ஏற்றுமதி வருமானத்தில் ஏற்படும் சரிவு மற்றும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி மீதான அழுத்தம் ஆகியவை முக்கியமானவையாக கருதப்படுகிறது. இதற்கமைய தற்போது 1.6% உள்ள பணவீக்கம் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் கிட்டத்தட்ட மும்மடங்காகி சுமார் 5% உயர்ந்துள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து மார்ச் 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 17.4% குறைவடைந்துள்ளது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் மதிப்பு 1.6% சரிந்துள்ளது. மேலும் விலை உயர்வுகளின் மூலம் பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரித்துள்ளது. இந்த மோதல் நிறைந்த சூழலானது இலங்கையின் வெளித்துறையின் குறிப்பாக எரிசக்தி, சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் ஆகியவற்றின் எதிர்கால கண்ணோட்டத்தை பாதிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை குறிப்பிடுகிறது. தனி தமிழர்களுக்கு கோரிக்கையை பிரபாகரன் கைவிட்டிருந்தால் அவரை வரவிடாமல் இயக்கத்தை கலைத்திருப்போம் என திலீபன் கிட்டு தெரிவித்ததாக டக்ளஸ் தேவானந்தா எமது ஊடகத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் தெரிவித்தார். மற்ற இயக்கங்களோட கலைக்கிறதுக்கு பிரபாகரனுடைய கலைக்கிறதுக்கு நேரம் பொருத்திய இந்த நான் இங்கே இருக்கைக்குள்ள கிட்ட தெளிவனாக்கில் எனக்கு சொன்னவ நீங்கள் பிரபாகரனுடைய கதைச்சு ஒரு பொது வேலை திட்டத்துக்குள்ள வாங்க அந்த நேரத்தை அதுக்கு கதை கேட்கலவா பிரபாகரன் கிட்ட தெளிவனாக்கள். அப்போ அவையில் சொல்லிச்சினம் என்னென்றால் நீங்கள் பிரபாகரனோட கதையுங்க. அவையில் எனக்கு இன்னொன்று சொன்னவ பிரபாகரன் தமிழீழத்தை கைவிட்டால் அல்ல பேச்சுவார்த்தையை போனால் நாங்கள் பிரபாகரன் இங்கே வரவிட மாட்டோம் அல்லது இயக்கத்தை கலைப்போம் என்று அவையில் எனக்கு சொன்னவன் கிட்டனும் தெளிவன் விளங்குது. அப்போ பிரபாகரனோட கதையுங்க. அப்போ அதுவும் நான் அங்கே போனது. பிரபாகரனோட கதைக்கிறதுக்கு நேரம் பொருத்தியாச்சு. அப்போ நேரம் பொறுத்தினால் என்ன நடந்தது? சென்னையில் நாங்கள் இருந்த சூளமேட்டில், அவியல் இருந்தது அடையாறில். அப்போ நேரம் பொறுத்தினால் கடைசி நேரத்தில் ஞாபகத்தோட சொல்லி போட்டார் தான் வரையில் எங்களை போய் சொல்லி. அப்போ உறவு தரப்புல சொல்லியிருக்கலாம் அவைகளுக்கு என்ன ஐக்கியத்துக்கு அவையில் போய் இயக்கங்கள் இந்த ஒன்றுபடுறது இல்லை இணங்குறதுக்கு அவையில் சில வேலை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். விளங்குதா? பல காரணங்கள் இருக்கலாம். இல்லை அவையில் விரும்ப இல்லை, அதான் விரும்ப இல்லை என்றதுதான். இப்போ அவையில் தெரிந்தான் என்னுடைய கேரக்டர் தெரியும், பிரபாகண்ட கேரக்டர் தெரியும், விளங்குதான். அவையில் அது விரும்பி இருக்கு. அதுக்கு பிறகு அங்கே போனால் அங்கே பிரபாகரன் வரை இல்லை. ஏன்னா தலைவருக்கு தலைவர் தானே, இபி அளவுலங்கிற தலைவர் வரை இல்லை. அங்கால அவன் வரை இல்லை, பிரபாகரன் வரை இல்லை. அங்கால வந்தது பாலசிங்கம், ஜோகி, திலகர். இப்படி தான் ஒரு பெரிய மேசை. இது மாதிரி தான் கிட்டத்தட்ட பெரிய மேசை. அவியல் உட்பக்கம் அன்னைக்குள்ள வீட்டு பக்கம், நாங்கள் வாசல் பக்கம். அப்போ நாங்கள் 3 பேர் போனது. அதை விட நான் இன்னும் பேர் அவர் அந்த வடகிழக்கு மாகாண சபையினுடைய கிருபாகரன் என்று சொல்லி வடகிழக்கு மாகாண சபையினுடைய அந்த நிதி அமைச்சு பொறுப்பில் இருந்தவர். அப்போ நான் அவரையும் கொண்டு போனேன்ட்ட கூட்டக்குறிப்பில் நான் அதில் பொதுவாக செய்த கூட்டங்கள்ட்ட இந்த கூட்டக்குறிப்புகளை செய்கிறதுக்கு ஆக்களை கூட்டின்னு போகிறதில் நான் செய்கிறது. அப்போ கலந்துரையாடல் தொடங்கியாச்சுது. இவ பந்தடிக்க அவியல் அடிக்கிறது, அவியல் பந்தறிய அவியல் அடிக்கிறது, அவியல் பந்தறிய இவியல் அடிக்கிறது. அப்படி வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்குது.
அப்போ ஒரு 20-25 நிமிஷத்தால் நான் எழுப்பிட்டு எழுப்பினு சொன்னேன். நீங்கள் இங்கே 2 தரப்பும் மூக்கு முட்டை விளங்கிட்டு குதியங்குத்திவியல் அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுறது எங்களோட மக்களும் எதிரி அதால் பலம் பெறுவான் என்று சொல்லி நான் எழுப்பினதோட அந்த பேச்சுவார்த்தை அதோடு நின்றுட்டது. தற்போதைய சூழ்நிலையில் வலுசக்தியை வினைத்திறனாகவும் உரிய முகாமைத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை நிலையான எரிசக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் DSWJ பண்டார தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பங்களிப்பு இந்த நேரத்தில் அவசியமானது என்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது முக்கியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக செலவு ஏற்படக்கூடும் எனவும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் மின்சார முகாமைத்துவத்தை மேற்கொள்வதானது மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதுடன் எரிபொருள் எரிப்பதையும் குறைக்கும் என அவர் தெரிவித்தார். பொதுமக்களின் எரிசக்தி வினைத்திறன் கொண்ட உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என தெரிவித்த அவர், நிலையான எரிசக்தி அதிகார சபையினால் தற்போது ஒரு முத்திரை முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் LED மின்குமிழ்கள், குளிரூட்டிகள் மற்றும் AC இயந்திரங்களை கொள்வனவு செய்யும் போது எரிசக்தி வினைத்திறன் மிக்க உபகரணங்களை தேர்வு செய்ய முடியும் என கூறினார். அதேபோல் எரிசக்தி தொடர்பாகவும் வினைத்திறன் குறைந்த உபகரணங்களை நாட்டுக்குள் நுழைவதை தடுப்பதற்கான சட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறுகிய காலத்தில் எரிசக்தியை வினைத்திறனாக்குவதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய நிலையில் நாட்டுக்கு மசகு எண்ணெய் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்கான டீசல் பயன்படுத்தப்படுவதால் மின் உற்பத்திக்கு அதிக செலவு ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பகல் வேளையில் சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தி செய்யப்படுவதால் பொதுமக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளுக்கான நேரத்தை மாற்றியமைத்து அவற்றை பகல் பொழுதில் செய்து கொண்டால் மின் உற்பத்தி செலவை குறைப்பதுடன் மக்களின் மின்சார கட்டணத்தையும் குறைத்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடைப்பட்டிருந்த சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான விசேட அறிவித்தலை ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த மார்ச் 23, 24 மற்றும் 26ஆம் தேதிகளில் பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் அல்லது மாகாண அலுவலகங்களுக்கு வருகை தந்து கணனி கோளாறு காரணமாக தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்களுக்கு மாத்திரம் இன்று ஒருநாள் சேவையின் கீழ் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. நாளை முதல் பத்திரமுள்ள பிரதான அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒருநாள் சேவை வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான மற்றும் மாகாண அலுவலகங்களின் சாதாரண சேவை ஏப்ரல் 6 முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. தகவல் சரிபார்ப்பு மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏனைய சேவைகள் தற்போது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இதற்காக மாற்று வழியை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கணனி அமைப்பு முழுமையாக சீர் செய்யப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை உப்பூரல் கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 4 மீன்பிடி உபகரணங்களுடன் நேற்றிரவு திருகோணமலை சர்தாபுர விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீன்பிடி விதிமுறைகளை மீறி மீன்பிடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் சந்தேக நபர்களிடமிருந்து 32 சிலிண்டர்கள், படகுகள், நிறவகை மீன்கள், கடல் அட்டைகள், மீன்பிடி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 மீனவர்களும் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்துள்ளனர். அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதியும் இந்த மோசடியின் பங்காளியாக உள்ளார். அவரும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். அவிசாவளை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி மற்றும் அதனால் ஏற்பட்ட நட்டம் குறித்து பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் ஜனாதிபதி அந்த விடயங்களை அலட்சியப்படுத்தி வருகிறார். நிலக்கரி விலைமனு கூறலில் எவ்வித முறைகேடுகளும் இடம்பெறவில்லை. உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடமிருந்தே நிலக்கரி கொள்வனவு செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் மீது மாத்திரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. அமைச்சரவையின் தலைவரான ஜனாதிபதியும் இந்த மோசடியின் பங்காளியாக உள்ளார். அவர் பொறுப்பு கூற வேண்டும். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பாராளுமன்ற குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் 4 பிரதான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. 2024/9/21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயங்கள் இன்று அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. அன்று குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதி இன்று பதிலளிக்க வேண்டும். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்து அவற்றை பயன்படுத்தியதால் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இயந்திரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆராய வேண்டும். இலங்கை மின்சார சபைக்கு நேரடியாக ஏற்பட்டுள்ள இழப்பு, நிதி இழப்பு, சுற்றுச்சூழல் ஏற்படும் தாக்கம் மற்றும் எதிர்காலத்தில் மின் விநியோக துண்டிப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்ட 4 பிரதான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன.
வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது ஜனாதிபதியின் மீதான மக்கள் நம்பிக்கையை சிதைத்துள்ளது. 75 ஆண்டுகால அரசியல் கட்டமைப்பை விமர்சித்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று ஊழல் மோசடிகளை முன்னிலைப்படுத்தியே செயற்படுகிறார்கள். ஜனாதிபதியின் பொறுப்பற்ற இந்த செயற்பாட்டுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் மக்கள் பதிலளிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.